நியூஸ் 7 தமிழ் யாழ்ப்பாணத்தில் இந்த சுற்றுப்பயணத்தில் ஒரு முக்கியமான நபரை நான் இன்றைக்கி சந்திக்கிறேன். தர்மலிங்கம் சித்தார்த்தர் இப்போ எம்பியா எலெக்டாக இருக்கிறார். இஸ் ஒரு எம்பியா நீண்ட காலம் இருந்தவர். அது மட்டும் இல்லை, பிளாட்டோடைய லீடர். தர்மலிங்கம் அவர் டியூஎல்எஃபோட அமிர்தலிங்கத்து காலத்திலேருந்து ஒரு ஃபவுண்டிங் மெம்பர்ஸ். தர்மலிங்கத்துடைய மகன் சித்தார்த்தன் இந்த இப்போ நடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்கிறார், ஜாஃப்னா எலக்டோரல் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து. வணக்கம், வாழ்த்துக்கள். வணக்கம் பாவன். இந்த எலெக்ஷன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எத்தனை தமிழ் எம்பிஸ் இப்போ வந்திருக்கு? தமிழ் தேசிய கூட்டமைப்பு 16 அங்கத்தவர்கள், அதாவது 14 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். 2 தேசிய பட்டியல் என்று சொல்லப்படுகின்ற இந்த இலங்கை முழுக்க பூராக கட்சிகள் பெற்ற வாக்கை வைத்து கணக்கிடுகின்ற ஒரு விஷயம். அதில் 29 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். அதில் 2 எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. ஆகவே மொத்தமாக 16 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து தெரிவாகின்றார்கள். இது ஒரு பெரிய ஒரு தொகை என்று பார்க்கலாமா? தமிழர்களை பொறுத்தமட்டில் இது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கலாம். இன்று இருக்கின்ற அரசியல் சூழ்நிலையிலே 3வது பெரிய கட்சியாக பாராளுமன்றத்திலே நாங்கள் இருப்போம். அடுத்ததாக தமிழ் மக்களுடைய ஆணை, தமிழ் மக்கள் மீண்டும் ஒரு முறை தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளாக தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை எடுத்து செல்லக்கூடிய ஒரே ஒரு கட்சியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பை தான் பார்த்திருக்கிறார்கள் என்பதை மிக தெளிவாக இந்த தேர்தல் முடிவுகள் காட்டுகின்றன. சிதார்த்தன், அது மட்டும் இல்லை, ஒரு தீவிரவாதத்தை தமிழ் மக்கள் அதை நிராகரித்திருக்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாமா? தீவிரவாதத்தை தமிழ் மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள் என்பதை காட்டிலும் தமிழ் மக்களை பொறுத்தமட்டிலோ அல்லது இங்கிருக்கக்கூடிய கட்சிகளை பொறுத்தமட்டிலோ ஒன்றிலே மிக தெளிவு, மீண்டும் ஒரு தீவிரவாத போக்கு போக முடியாது என்றதிலே மக்களும் மிகவும் கவனமாக இருக்கின்றார்கள். அதே வேளையிலே தாங்கள் ஒரு தோத்துவிட்ட இனம் அல்ல. யுத்தம் நிறுத்தப்பட்டிருந்தாலும் அல்லது யுத்தத்திலே ஒரு தோல்வியை கண்டிருந்தாலும் கூட தமிழ் மக்கள் தங்களுடைய அபிலாஷைகளை நிச்சயமாக பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதிலே மன உறுதியுடனே இருக்கின்றார்கள். இப்போது ஒரு ஜனநாயக ரீதியான போராட்டங்கள், ஜனநாயக ரீதியான வழிமுறைகளிலே தங்களுடைய உரிமைகளை வென்றெடுக்க வேண்டும் என்பதிலே அவர்கள் கவனமாக இருக்கின்றார்கள். அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த தேர்தல் முடிவுகள் என்பதை நான் நம்புகின்றேன். இந்த தமிழர்களுக்கு சம உரிமை இது இன்னும் எவ்வளவு தூரத்தில் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? சம உரிமை என்று கூறுகின்ற போது தமிழ் மக்களை பொறுத்தமட்டில் நாங்கள் இப்போது ஒரு தேசிய இனம். எங்களை பொறுத்தமட்டில் ஒரு நியாயமான தீர்வு என்று கருதக்கூடியது ஒன்றுபட்ட இலங்கைக்குள் ஒரு சமஷ்டி அமைப்பு. அது ஒன்றுதான் தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும். இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே வந்த இந்த மாகாண சபை முறைமைகள், இந்த முறைமைகளிலே இந்த முக்கியமாக மாகாண சபைகளுக்கு மிக மிக குறைவான அதிகாரங்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த அதிகாரங்களை வைத்துக்கொண்டு தமிழ் மக்கள் தங்களுடைய பகுதிகளிலே தாங்களே தங்களுடைய அளவுகளை பார்க்கக்கூடிய விதத்திலே எதுவும் செய்துவிட முடியாது. ஏனென்றால் கவர்னர், ஆளுநர் ஊடாக அந்த மாகாண சபையினுடைய செயற்பாடுகள் முழுதையும் கட்டுப்படுத்துகின்ற ஒரு தன்மை இந்த 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 மாகாண சபை முறைமையிலே இருக்கின்றது. ஆகவே தான் நாங்கள் இப்போது ஒன்றுபட்ட இலங்கைக்குள் எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே கூட மிக தெளிவாக இந்த சுயநிர்ணய உரிமை, சமஷ்டி அமைப்பு இவைகள் சம்பந்தமாக கூறியிருக்கின்றோம். அதே வேளையில் நான் இன்னொரு விஷயத்தை கூற வேண்டும். ஏறக்குறைய 30 வருட கால யுத்தத்துக்கு பிறகு மக்கள் மிகப்பெரிய அழிவுகளை சந்தித்திருக்கின்றார்கள். பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றன. அது மாத்திரமல்ல, 90,000க்கும் அதிகமான பெண்களை தலைமைத்துவமாக கொண்ட குடும்பங்கள் இருக்கின்றன. இவைகள் அனைத்தும் அது இன்று பல சிறை கைதிகள் இருக்கின்றார்கள். பலர் வருடக்கணக்காக 10-20 வருடங்களாக இருக்கின்றார்கள். வழக்கு எதுவுமின்றி இருக்கின்றவர்களும் இருக்கின்றார்கள். அதே போல இந்த காணாமல் போனவர்கள் என்று சொல்லப்படுகின்ற விஷயம், மிஸ்ஸிங் பர்சன்ஸ் என்ற இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பல ஆயிரக்கணக்கானவர்கள் தங்களுடைய உறவுகளை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார். இதுதான் சித்தார்த்தன், எனக்கு ஒரு கேள்வி. இதில் எப்படி நாம் ஒரு அரசாங்கத்தை ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம், ஒரு டைம் டேபிள், ஒரு டைம் ஃப்ரேமுக்குள்ள
இதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு மக்களுக்காக, தமிழ் மக்களுக்காக அப்படின்றது நாங்கள் எதிர்பார்க்கிறோமோ, அதே போல் தமிழ் கட்சிகள், தமிழ் தலைவர்களுக்கு ஏதாவது ஒரு டைம் ஃப்ரேம் நீங்கள் ஒன்றும் வைக்கல. இது இவ்வளவு வருடங்களும் இப்போ ஏதாவது போர் முடிந்த பிறகு இந்த நீங்கள் இப்போ சொன்னீங்க இல்லையா, காணாமல் போனவர்கள், பிறகு சிறைச்சாலையில, ஆமா காணி பிரச்சனை, சிறைச்சாலையில வாடிக்கொண்டு இருக்கிற இத்தனை நூற்றுக்கணக்கான தமிழர்கள், இவங்களெல்லாம் வெளியில எடுக்கிறதுக்கு இந்த ஒரு தேர்வை துடைக்க ஏதாவது நீங்க ஒரு தமிழ் கட்சிகள் தலைவர்கள் ஏதாவது ஒரு தீர்மானத்தை ஒரு இந்த டைம் ஃப்ரேமுக்குள்ள அரசாங்கத்துக்கிட்ட அந்த அந்த வாய்ப்பு இப்போ வந்து இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாமா? நிச்சயமாக நாங்கள் இப்போது வரக்கூடிய அரசுக்கு நான் நம்புகின்றேன், அரசை பொறுத்த மட்டிலும் சர்வதேசம், முக்கியமாக இந்தியா போன்ற நாடுகள் அல்லது அமெரிக்கா போன்ற நாடு அழுத்தங்கள் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஏனென்றால் அவர்கள் இந்த பகுதிகள் மீண்டும் ஒரு குழப்பம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதிலே கவனமாக இருக்கின்ற போது இந்த இப்படியான பிரச்சனைகள், இன்று மக்கள் முகம் கொடுக்கின்ற இந்த அவலங்கள் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள், நான் கூறியது போல இந்த காணி பிரச்சனை, இவைகளுக்காவது ஒரு தீர்வு காண வேண்டும். இந்த இன்று நாங்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகளை ஒரு பரல் ப்ரோசஸாக சமாந்தர வழியிலே செல்ல வேண்டி இருக்கின்றது. ஒன்று ஒரு நிரந்தரமான தீர்வை நோக்கிய ஒரு பயணம், அதே நேரத்தில் இந்த அவலங்களை தீர்க்கக்கூடிய ஒரு 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 பயணம். இந்த அவலங்களை தீர்க்கின்ற விஷயத்திலே அரசு நினைத்தால், ஏனென்றால் இன்று வரை வந்த அரசு நீண்ட காலமாக அமைந்த அரசு இருந்திருக்கின்றது, அல்லது புதிய மைத்திரியினுடைய அரசு கூட அவர்கள் மிகவும் குழப்பகரமான நிலையிலே இருந்திருக்கின்றார்கள். ஆகவே அவர்களால் இவைகள் செய்து முடிக்கப்படவில்லை. நிச்சயமாக மஹிந்த அரசிடம் எதிர்பார்க்க முடியாது. வருகின்ற அரசு முதல் கட்டமாக தங்களுடைய நல்லெண்ணத்தை காட்டுவதற்கு, நான் நம்புகின்றேன், இந்த சிறை கைதிகளை விடுவது, இந்த காணிகளை அவர்களுடைய உரிமையாளர்களுடன் கையளிப்பது, இன்று இராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்ற காணிகள் நிச்சயமாக அந்த உரிமையாளர்களுடன் கையளிக்கப்பட வேண்டும். தொடங்கி இருக்கின்றது. மிக சிறிய அளவில் 1000 ஏக்கர் என்று சொன்னார்கள், அதிலே நான் உரைக்கிறது தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மிக சிறிய அளவிலே ஆரம்பித்திருக்கின்றது, நான் இல்லை என்று கூறவில்லை. மற்ற விஷயங்களிலே எல்லாம் இன்றைக்கு இந்த காணாமல் போனவர்களுடைய அவலங்கள் என்பது மிக 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 பிரச்சனையான ஒரு விஷயமாக பார்க்கலாம். ஏனென்றால் பலர் தங்களுடைய உறவுகளுக்கு என்ன நடந்தது என்றால் தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்று தெரியாமல் இருக்கின்றது. இரகசியமாகங்கள் பற்றி பாராளுமன்றத்தில் கூட பேசப்பட்டிருக்கின்றது, அதுவே பேசப்பட்டிருக்கின்றது. அரசு அதை மறுத்திருக்கின்றது. ஆகவே இவைகளில் சம்பந்தமான ஒரு மிக தெளிவான ஒரு நிலைப்பாட்டை அரசு சொல்ல வேண்டும். அந்த மக்களுக்கு கட்டாயமாக தெரிய வேண்டும் தங்களுடைய உறவுகளுக்கு என்ன நடந்திருக்கின்றது என்று. இது கட்டாயமாக தெரியப்படுத்த வேண்டும். அவர்கள் எங்கேயாவது இருந்தால் அவர்களை விடுதலை செய்வதற்கோ அல்லது அவர்களை காட்டுவதற்கான முயற்சிகளை, கடமைகளை கட்டாயமாக செய்ய வேண்டும் அரசு. அதே போல இன்று சிறையில் இருக்கக்கூடியவர்கள், இந்த காணி பிரச்சனைகள், இன்று இந்த 90,000 பேர் அடுத்த நேர உணவை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றதை விடுத்து அவர்கள் தங்களுக்கு ஒரு சுய வேலை வாய்ப்பு கழிவுகளை உருவாக்கக்கூடிய பொருள் ஆதார அபிவிருத்தி நடவடிக்கைகள், வாழ்வாதார நடவடிக்கைகள், இவைகளை இந்த அரசு ஆரம்பிக்கும் என்றால் ஒரு நல்லிணக்கம் ஒன்று உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. முதலில் அதை ஆரம்பிப்பதன் மூலம் அடுத்த கட்டமாக நாங்கள் இந்த அரசியல் தீர்வு சம்பந்தமான ஒரு நீண்ட ஒரு பயணம் ஒன்று இருக்கின்றது. நிச்சயமாக ஒரு நீண்ட பயணமாகத்தான் இருக்கின்றது. என்றால் சிங்கள மக்களை பொறுத்த மட்டில் சமஷ்டி என்ற சொல்லு ஒரு அவர்கள் கேட்க விரும்பாத ஒரு சொல்லாக இருக்கின்றது. அந்த ஒரு நிலைமை, அந்த ஒரு நிலப்பாடு இப்போ மாறிக்கொண்டிருக்கு அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா? ஏனென்றால் ரணில் விக்ரமசிங்கே அவர் வின் பண்ண பிறகு ஃபர்ஸ்ட் பிரஸ் கான்ஃபரன்ஸ் நாங்கள் இருந்தேன். அப்போ சொன்னார், இது ஒரு வேறுபட்ட ஒரு வேறு மாதிரி ஒரு அரசாங்கமாக அமையும் அப்படின்னு. ஒரு நேஷனல் கவர்மெண்ட் மட்டும் இல்லை, ஒரு கன்சென்சஸ் எல்லாரையோடையும் கலந்து பேசி ஒரு முடிவுகள், மக்களுக்காக நன்மை தரக்கூடிய ஒரு முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்னு ஒரு உத்தரவாதம் தந்திருக்கிறார். ஸோ இந்த ஒரு மாற்றத்தை நீங்க நம்புறீங்களா? நம்புகிறோமோ இல்லையோ, அப்படி ஒரு மாற்றம் வேண்டும் என்பதை விரும்புகின்றோம். அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இது ரணில் விக்ரமசிங்கே as பிரைம் மினிஸ்டர் அவர் எப்படி இருப்பாருன்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்க? இன்று இருக்கின்ற நிலையிலே என்னுடைய சொந்த கருத்து, ரணில் விக்ரமசிங்கா சிங்கள தலைவர்கள் மத்தியிலே ரணில் விக்ரமசிங்க ஒருவர் தான் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக, அல்லது ஒரு சமாதானம், அடுத்தது எல்லா மக்களையும் ஒரு சரிசமமாக பார்க்கக்கூடிய ஒரு தலைவராக என்று பார்க்க முடியும்.
அது 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 அந்த இது தமிழ் மக்களும் அதை நினைக்கிறாங்களா, நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை, தமிழ் மக்கள் மத்தியிலே அப்படியான ஒரு நினைப்பு இருக்கவில்லை, இல்லை. ஏனென்றால் அவர்கள் பார்க்கின்றார்கள், அவருடைய ஐக்கிய தேசிய கட்சி காலத்திலே தான் பல பிரச்சனைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் இந்திய இலங்கை ஒப்பந்தம் அவர்கள் காலத்திலே கையெழுத்திடப்பட்டாலும் சந்திரிகா ஒரு தீர்வை கொண்டு வர முயற்சித்த போது அவர்களுடைய அரசு தான், அவர்களுடைய கட்சி தான் அதை முழுமையாக எதிர்த்தது. இப்படியாக மாறி மாறி வந்த கட்சிகள், அது ஐக்கிய தேசிய கட்சியாக இருந்தாலும் என்ன, சுதந்திர கட்சி அரசாக இருந்தாலும் என்ன, தொடர்ந்தும் அவர்கள் இந்த பிரச்சனையை இழுத்தெடுப்பதிலே காலத்தை கழித்திருக்கின்றார்கள். ஆனால் இன்று இருக்கின்ற நிலையிலே சர்வதேச சூழல்கள் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கட்டாயம் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. இருந்தாலும் நான் நம்பவில்லை, ஒரு சமஷ்டி அமைப்பை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து 3-2 பெரும்பான்மையால் அது நிறைவேற்றப்பட்டு ஒரு அரசியல் அமைப்பு உடனடியாக நிறைவேறிவிடும் என்று நான் நம்பவில்லை. அது நிறைவேற்றக்கூடிய சாத்தியக்கூறுகளும் மிக குறைவாகவே இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஆனால் மற்ற விடயங்களை அவர் நிச்சயமாக செய்வதற்கான முயற்சிகளை எடுப்பார் என்று நான் நம்புகின்றேன். ஆகையால இந்த சிங்கள மிதவாதம் அதுக்கு இன்னும் முற்றுப்புள்ளி வரவில்லை என்று நீங்க, அந்த அச்சம் உங்களுக்கு இன்னும் இருக்கு? நிச்சயமாக இருக்கின்றது. அவர்களை பொறுத்த மட்டில் அவர்கள் அது அரசியலுக்காக மாத்திரமல்ல, அவர்கள் மத்தியிலே நான் பலருடன் கதைத்து பார்த்திருக்கின்றேன், சிங்கள மக்கள் தலைவர்களுடன் கூட கதைத்திருக்கின்றனர். அவர்கள் அது ஒரு ஜெனுவின் ஃபியர் மாதிரியும் இருக்கின்றது. உண்மையாகவே அவர்கள் யோசிக்கின்றார்கள், இந்த தமிழ்நாட்டு ஃபேக்டரை வச்சுக்கொண்டு இங்கே ஒரு சமஷ்டி அமைப்பு கொடுத்தால் அது ஒரு மிக ஒரு ஈழமாக அல்லது உருவாகுவதற்கான வாய்ப்புகள் உருவாகிவிடும், இதை தடுப்பதற்கு தாங்கள் அதை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணப்பாடு அவர்கள் மத்தியிலே, அது பிழையான எண்ணப்பாடாக இருந்தாலும் அது அவர்கள் பலர் மத்தியிலே இருக்கின்றது. அதை விட இதை அரசியலுக்காக பாவிப்பவர்கள் மிக பெரும்பாக இருக்கின்றார்கள். அதில் மஹிந்த ராஜபக்ச ஒரு இன்டர்வியூவில், எலெக்ஷனுக்கு முன்னுக்கு நடந்த ஒரு இன்டர்வியூவில் அவர் சொன்னதாக என்னுடைய கொலம்போவில் இருக்கிற ஊடக நண்பர்கள் சொன்னாங்க, இந்த மைனாரிட்டிஸ் அவங்களுக்கு அந்த சம உரிமை, அதை பற்றி ஒரு நிருபர் கேட்டபோது, வாட் மைனாரிட்டிஸ், என்ன மைனாரிட்டிஸ் என்ற சிங்களர்கள் தான் நாங்கள் மைனாரிட்டிஸ். இங்கே நாட்டில் நாங்கள் 74-76% இருந்தால் கூட தமிழர்கள், இந்த தமிழ்நாடு அதில் இருக்கிற 60 மில்லியன் பீப்புள் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க தான் மெஜாரிட்டி அப்படின்ற மாதிரி சொன்னாராம். ஒரு பிரசிடெண்ட்டாக இருந்தவர் 10 வருடம், கிட்டத்தட்ட ஒரு 9 வருடம் ஆட்சி செய்தவர். இப்படி ஒரு சொல்லும்போது அப்போ சிங்களர்கள் மத்தியில் அவர்களுடைய மனதில் இன்னும் இந்த ஒரு மனோபாவம் இருக்கின்றது. ஒன்று, அரசியல்வாதிகள் தங்களுடைய அரசியல் லாபங்களுக்காக, அரசியல் காரணங்களுக்காக இப்படியான ஒரு பயத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் கல்வி கற்ற சிங்கள இன்டலெக்சுவல்ஸ் என்று சொல்லக்கூடியவர்கள் மத்தியிலே கூட இப்படியான எண்ணங்களை நான் பார்த்திருக்கின்றேன். கதைக்கின்ற போது அதை அவர்கள் கூறுவார்கள், உடனடியாக சமஷ்டி என்று நீங்கள் போவதை காட்டிலும் படிப்படியாக செல்லுங்கள், ஏனென்றால் உண்மையிலேயே எங்களுக்கு அந்த பயம் இருக்கின்றது என்று சொல்லுபவர்களும் இருக்கின்றார்கள். ஆகவே தான் நான் நினைக்கின்றேன், இதை ஒரு அரசியல் மயப்படுத்தி அரசியல் லாபங்களுக்காக தொடர்ந்தும் இந்த பிரச்சனை இழுபடக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. இவைகளெல்லாம் நான் கூறுகின்ற போது ஒரு விஷயத்தை நான் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். எங்களுடைய தலைவர் திரு சம்பந்தர் அவர்கள் மீண்டும் மீண்டும் கூறி வருகின்றார், அடுத்த வருடத்துக்குள் ஒரு தீர்வு வரும் என்று. ஆகவே ஹோப் ஃபார் த பெஸ்ட், நல்லதே நடக்கும் என்று எதிர்பார்ப்போம். அதுலேயும் இந்த சமஷ்டி அப்படின்னு பிரதமர் ரணில் சொல்லும்போது, ரணில் விக்ரமசிங்கா சொல்லும்போது, அவர் உண்மையாகவே இந்த மாதிரி ஒரு மெஜாரிட்டி கிடைத்த பிறகு, ஒரு மக்களுடைய, சிங்கள மக்களுடைய ஒரு ஓட் அவருக்கு கிடைத்த போது அவர் இது சொல்ல தேவையில்லை, இருந்தாலும் அவர் அதை சொல்லியிருக்கிறார். அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப் கருத்தை நீட்டிருக்கிறார். அதை சஸ்பெக்ட், அது ஒரு டவுட் படுறதுக்கு இன்னும் தேவையில்லை அப்படின்றது நினைக்கலாமா? நான் அதான் எனக்கு வித் கோஷஸ், கவனமாக நாங்கள் அதை அணுக வேண்டும். அதற்காக அந்த கையை தட்டிவிடக்கூடாது, கவனமாக அணுகி எவ்வளவு இயலுமோ அவ்வளவு தூரம் போவது நல்லது என்றுதான் என்னுடைய சொந்த அபிப்பிராயம். சித்தார்த்தன், இதில் நீங்கள் யுவர் சீசன்ட் பாலிட்டிஷியன், எனக்கு 1980 அதுலேருந்து தெரியும் எனக்கு. இந்த ஈழத்து போர் பிறகு அரசியல் எல்லாத்துலேயும் நீங்கள்
பல இன்னல்களை பார்த்து, கஷ்டங்களை பார்த்து, துயர்களை பார்த்து, நண்பர்களை இழந்து நீங்கள் வந்திருக்கிறீர்கள், பயணம் செய்திருக்கிறீர்கள். நீங்கள் ஒன்று நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணோம், இந்த மெஜாரிட்டி மைனாரிட்டி தமிழ்நாடு ஃபேக்டர், இதில் ஒரு அச்சம், சிங்கள மனதில் ஒரு அச்சம். இதை மையமாக வைத்துக்கொண்டு இந்த பேக்ட்ராப்பில் நீங்கள் தமிழ்நாடு பாலிட்டிஷியன்ஸ்க்கு, தமிழ் டயாஸ்போரா வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்களுக்கும் ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பொசிஷன்ஸ் எடுக்கிற அந்த தலைவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? தமிழ்நாட்டு பொலிட்டிஷியன்ஸை பொறுத்தமட்டில் அல்லது மக்களை பொறுத்தமட்டில் அவர்களுடைய அழுத்தங்கள், நடுவண் அரசியல் அதை மத்திய அரசியல் கொடுக்கக்கூடிய அழுத்தங்கள் நிச்சயமாக தொடர்ந்தும் இந்த பிரச்சனையை குறைந்த நடுவண் அரசு கவனம் எடுக்கின்ற ஒரு நிலையிலே வைத்துக் கொண்டிருக்கின்றது. அவர்களுடைய அழுத்தங்கள் இல்லாவிட்டால் நிச்சயமாக எதுவுமே இங்கு நடுவண் அரசு கவனம் எடுக்காது என்பது என்னுடைய சொந்த அபிப்பிராயம். அது உண்மை, அதில் ஒரு உண்மையும் இருக்கின்றது. அவர்களுடைய அழுத்தங்கள் கட்டாயமாக தேவை. ஆனால் அதே நேரத்திலே இங்கு ஒரு மீண்டும் ஒரு ஈழப்போர் ஆரம்பிக்க வேண்டும் என்று அவர்களுடைய விருப்பங்கள் இங்கிருக்கக்கூடிய மக்களை பெரிய அளவிலே பாதிக்கக்கூடிய தன்மைகள் இருக்கின்றது. ஆகவே அவர்கள் மிக கவனமாக இங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு நியாயமான தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதிலே காட்டுகின்ற அக்கறையை நாங்கள் நிச்சயமாக நன்றியுடன் பார்க்கின்றோம். அவர்கள் காட்டுகின்ற அக்கறை, அந்த அக்கறை தொடர்ந்து இருக்க வேண்டும். அதே நேரத்தில் இங்கு ஒரு 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 அமைதியான சூழல் இருக்க வேண்டும் என்பதிலுமே அவர்கள் அக்கறை காட்டுவார்களாக இருந்தால் இந்த மக்கள், என்றால் நாங்கள் மிகப்பெரிய அழிவுகளை சந்தித்திருக்கின்றோம். தொடர்ந்தும் ஆயிரக்கணக்கானவர்கள் மிகவும் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அடுத்ததாக கைகால்களை இழந்து மிகவும் பாதிப்புற்ற நிலையிலே இருக்கின்ற ஒரு சமூகம் உடனடியாக தொடர்ந்தும் ஏதோ ஒரு போராட்டத்துக்கு போய்விடும் என்று அவர்கள் நம்புவார்கள் என்றால் அது ஒரு தவறான அபிப்பிராயம். இங்கிருக்கின்ற நிலையிலே ஒரு நியாயமான தீர்வு, உடனடி தீர்வு ஒன்று தேவை என்பதை அவர்கள் வலியுறுத்தி கொண்டிருந்தார்களானால் அந்த மத்திய அரசு அதிலே அக்கறை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. வடமாகாண முதலமைச்சர் இந்த தேர்தல் சம்பந்தமாக 2 அறிக்கைகள் விட்டிருந்தார். அவைகள் நான் நினைக்கின்றேன் ஒரு 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 நியாயமானதாக எனக்கு படவில்லை. ஏனென்றால் ஒன்று, அவர் தான் நடுநிலையிலே இருக்க போவதாக கூறியிருந்தார். அவரை பொறுத்தமட்டில் அவர் நடுநிலையிலே நிற்க முடியாத ஒரு மனிதர். என்றால் அவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முதலமைச்சர். ஆகவே தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய கருத்துக்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நிலைப்பாடுகளுக்கு அவர் ஒத்துத்தான் செல்ல வேண்டும். ஏன் அது அந்த மாதிரி சொல்லியிருக்காரு? அது வெரி அன்ரீசனபிள். அவர் ஒரு ஃபார்மர் ஜட்ஜ் அப்படி சொல்றது சரியாது. அது உண்மையிலே ஒரு நியாயமற்ற, அதான் நான் கூறினேன், நியாயமற்ற ஒரு கருத்தாகவே நான் இப்போதும். இரண்டாவது என்ன சொன்னார்? இரண்டாவதிலும் வரக்கூடிய அதை தான் திருப்பி ரீஆக்டிவேட் பண்ணார். தான் நடுநிலை வகிப்பதாகத்தான் அதை கூறியிருந்தார். தன்னை பொறுத்தவரை அந்த நிலைப்பாட்டில் மாற்றமில்லை, நான் நடுநிலை வகிக்கப் போவதாக. நான் நினைக்கின்றேன் இதற்கு முக்கிய காரணங்கள், அவர் ஒன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு சில தலைவர்களுடன் இருக்கக்கூடிய சில கருத்து வேறுபாடுகளாக இருக்கலாம். கருத்து வேறுபாடு இந்த கட்சிகளும் வருவதுண்டு. அல்லது வெளிநாடுக்கு அவர் அண்மையிலே சென்ற போது அவர் மேல் சில அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டது அவரை நடுநிலையிலே நிற்கும்படி. அந்த அழுத்தங்களுடைய முடிவாகவும் விளைவாகவும் கூட இருக்கலாம். எனக்கு எது எப்படி இருந்தாலும் அவர் நிச்சயமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பை ஆதரிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய சொந்த கருத்து. நான் அப்படித்தான் அதை பார்க்கின்றேன். அதற்காக அவர் ஆதரிக்கவில்லை என்பதற்காக மக்கள் மாறி நின்று விடவில்லை. அவர்கள் பெருவாரியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பை தான் வெல்ல வைத்திருக்கின்றார்கள். இது அவருக்கும் நல்லதல்ல, தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் நல்லதல்ல. அவருக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் ஒரு முரண்பாடு வளர்ந்து வருவது நல்லதல்ல. இது கட்டாயமாக விரைவிலே பேசப்பட்டு தீர்க்கப்பட வேண்டிய விஷயமாகவே நான் பார்க்கின்றேன். இதில் மக்கள் அவருடைய அறிக்கையை, அவருடைய நிலைப்பாட்டை, மாறின இந்த நிலைப்பாட்டை எப்படி பார்க்குறாங்க? இல்லை, மக்கள் அதை விரும்பவில்லை என்பதை காட்டினார்கள். இந்த தேர்தல் முடிவுகள் அதை காட்டுகிறது. அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை காட்டினார்கள் என்றால் அது தேர்தல் முடிவை தான் காட்டுகிறது. தேர்தல் முடிவுகள் மிக தெளிவாக காட்டுகின்றன அவருடைய அந்த கூற்றை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை. என்றால் ஒரு தலைவர் நான் நடுநிலை என்றால் அவர் எதிர்பார்ப்பது என்றால் மக்களை நடுநிலையில் நிற்க சொல்லிதானே. ஆகவே அவர்கள் அப்படி நிற்கவில்லை, தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் நின்றார்கள். ஆகவே அது மிக தெளிவாக காட்டுகின்றது என்று தான் நினைக்கின்றேன். இது தமிழ் தேசிய கூட்டமைப்பு
உங்க முதலமைச்சருடைய இந்த கருத்தை நிலப்பாடை எப்படி எடுத்துக்கொண்டீங்க? தமிழ் தேசிய கூட்டமைப்புகள் அந்த கருத்து சம்பந்தமாக இது ஒரு பெரிய எம்பாரஸ்மெண்டா இல்லையா உங்களுக்கு? அதிருப்தி இருந்தது. ஆனால் அதை அது ஒரு மிக பாதகமான தேர்தலில் ஒரு பாதகமான நிலைமையை ஏற்படுத்தி விடும் என்று நான் நம்புகின்ற ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர்களோ அல்லது வேட்பாளர்களோ சிந்திக்கவில்லை. அவருடைய கருத்துக்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி அது டிஎன்ஏக்கு ஒரு எம்பாரஸ்மெண்ட்டாக இருந்தாலும் எலெக்ஷனுக்கு பிறகு அவருடைய இந்த ஸ்டாண்ட் அவருக்கு ஒரு எம்பாரஸ்மெண்ட்டாக மாறிவிட்டது. நிச்சயமாக அப்படி மாறிவிட்டது என்றுதான் நான் கருதுகிறேன். அது அவருக்கு ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்க வேண்டியிருக்கிறது. இப்போ அவருடைய ஒரு கிரெடிபிலிட்டி கொஞ்சம் சரிவு, அவருடைய கிரெடிபிலிட்டியில் ஒரு சரிவு வரும், அவருடைய நம்பகத்தன்மையிலே ஒரு சரிவு வரும். இருந்தாலும் இது எல்லாம் விஷயங்கள் அல்ல. சில நிச்சயமாக அதிருப்திகள் இருப்பது வழக்கம். அந்த அதிருப்திகளை எல்லாத்தையும் போக்கி எல்லாரும் ஒன்றாக செயற்பட்டால் தான், ஏனென்றால் எங்களுடைய இனத்தை பொறுத்தமட்டில் மிகப்பெரிய அழிவை சந்தித்திருக்கின்றது. மிகப்பெரிய பாரிய பொறுப்புகள் இருக்கின்றன. இந்த மக்களை மீண்டும் வாழ வைக்க வேண்டும். இந்த மக்கள் நியாயமான முறையிலே ஒரு கௌரவமான முறையிலே வாழ வைக்க வேண்டும். இதற்காக அனைவருமே கூட்டாக செயற்பாடுகளை செய்ய வேண்டும். ஆகவே இந்த முரண்பாடுகளை எல்லாம் கலந்து மாகாண சபையும் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் அனைவரும் ஒன்றாக, தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமைகளும் ஒன்றாக காரியங்களை ஆற்றுவதன் மூலம்தான் நிச்சயமாக இந்த மக்களுக்கு ஒரு விடிவை காண முடியும். நாங்கள் அது அரசியலாக இருந்தால் என்ன, அவர்களுடைய பொருளாதார வளர்ச்சிகளாக இருந்தாலும் எதற்குமே எல்லாருமே ஒத்துவேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமான தேவை எங்களிடையே இருக்கின்றது. நன்றி 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 நன்றி. உண்மையாகவே எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கை. நிச்சயமாக மக்கள் எல்லாருக்கும் அங்கே ரணில் விக்ரமசிங்காவுக்கும் இங்கே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் மக்கள் ஒரு பெரிய பொறுப்பை தந்திருக்கிறார்கள், ஒரு பெரிய நம்பிக்கையுடன் தந்திருக்கிறார்கள். ஆகையால் இந்த நம்பிக்கையை வீண் போக விடாமல் ஒரு ஒற்றுமையாக எல்லாரும் செயல்படலாம் என்ற ஒரு நிர்ணயம் அதுவும் நீங்கள் இப்போ சொல்லியிருக்கிறீர்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் உங்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் நியூஸ் 7 தமிழ் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. வணக்கம். நன்றி. அது தர்மலிங்கம் சித்தார்த்தன் எங்களுடைய நியூஸ் 7 தமிழ் சேனலுக்கு கொடுத்த அந்த பேட்டியில் மக்கள் எந்த அளவுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பை அது மேலே பலமான ஒரு நம்பிக்கை வைத்து இந்த தேர்தலில் 14 அதுக்கு பிறகு ஒரு 2 சீட்டு நேஷனல் லிஸ்ட் மொத்தம் 16 சீட்டு 225 மெம்பர்ஸ் கொண்ட இந்த பார்லிமெண்ட்டில் இது ஒரு பெரிய ஒரு நம்பர். அது ஆகையால் இந்த தமிழர்களுக்கு கிடைத்த இந்த ஒரு வாய்ப்பை தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தமிழ் தலைவர்களும் எல்லாரும் ஒரு ஒற்றுமையாக இது நிச்சயமாக மக்கள் எதிர்பார்ப்பை நிச்சயமாக மீட் பண்ணுவாங்க, அதை நிறைவேற்றி செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கை சித்தார்த்தன் சொல்லியிருக்கிறார். நாங்களும் எங்களுடைய மக்கள் சார்பில் நியூஸ் 7 தமிழ் சார்பில் இந்த இலங்கை அரசாங்கத்துக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் மக்களுக்கும் இங்கே இந்த வாழ்த்துக்கள் நாங்கள் சொல்கிறோம். நியூஸ் 7 தமிழுக்காக பகவான் சிங், யாழ்ப்பாணத்திலிருந்து.